டாக்டர் இப்போ மலம் கழிக்கும்போது சளி கூடவே சேர்ந்து வர்றது அது ஏதாவது பிரச்சனையா? நல்ல கேள்வி இது. சளிக்கு வந்து இங்கிலீஷ்ல மியூக்கஸ்ன்னு சொல்லுவாங்க. மியூக்கஸ் வந்து நம்ம குடல் தயாரிக்கிற ஒரு முக்கியமான பொருள். ஜவ்வு மாதிரி இருக்கும். மியூக்கஸ் இல்லைன்னா அந்த நீங்கள் சொல்கிறீங்களே இந்த டைஜஷன், அந்த ஸ்மூத் டிரான்சிட்டு இதெல்லாமே கஷ்டமாயிடும். அது இல்லாமல் வந்து கோடானு கோடு பாக்டீரியாவுக்கும் நம்ம குடலினுடைய உட்புற சுவர் மியூக்கோஸாக்கும் வந்து ஒரு அழகான ஒரு இமிக்ரேஷன் இது மாதிரி ஒரு பார்டர் செக்யூரிட்டி மாதிரி இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, நம்ம பாக்டீரியாவுக்கு சாப்பாடு போடலன்னா என்ன செய்யணும், இந்த மியூக்கஸை தின்னுடாது. அப்போ வந்து கெட்ட பாக்டீரியா வந்து நம்ம கூட ஒட்டி உறவாடி நம்ம எனிமையாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் மியூக்கஸ் ரொம்ப மஸ்ட்டு. மியூக்கஸ் இயல்பாக இருக்குது. அது அதீதமாக சுரக்கும் பொழுது எல்லா இதுலேயும் இப்போ வந்து மூக்கில் இருக்குது, கோழை நெஞ்சில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த மியூக்கஸ்ன்றது அதீதமாக சுரக்கும் போது தான் நமக்கு தெரியும். இல்லைன்னா அது இயல்பாக சுரந்தால் அது மோஷனை வந்து கொஞ்சம் சாஃப்டாக்கி வழுவழுப்பாக்கி அதனுடைய வேலையை அதை முடிச்சிடும். பட் அது அதிகமாக தெரியுதுனாக்கா சாதாரணமான அந்த இரிட்டபிள் பவுல்னு ஒரு கண்டிஷன் சொன்னோம். இப்போ ஆள் நல்லா இருக்கான் ஆனால் ரொம்ப இரிட்டபிளாக இருக்கான். ஸோ இரிட்டேட்டாக இருந்தாலும் அவன் ஏதாவது வந்து இந்த மாதிரி அப்போ வந்து அது பழைய காலத்து பேர் அதுக்கு வந்து மியூக்கஸ் கோலைட்டிஸ்னு பேர். அப்போ மோஷன் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி காலையில் அவசரமாக போவாங்க, 2வது தடவை போவாங்க, திருப்தியெல்லாம் 3வது தடவை போவாங்க, சாப்பிட்டோன்னு போவாங்க. அப்போ வந்து அந்த கடைசியாக போகும்போது கொஞ்சம் சளி மாதிரி வரும். எகெயின் இது நாள்பட்டு நீடிக்குது, இளம் வயசு, அலாம் சிம்டம்ஸ், அதாவது உடல் எடை குறையிறது, ரத்தம் வரல, தூக்கத்துலேருந்து எழுந்திரிக்கல, மோஷன் காலோட போகலை, வயிறு உப்புல, கட்டி மாதிரி எதுவும் தெரியல, ரத்த சோகை இல்லை, பசி இல்லை, உடம்பு அடிச்சிட்டு போகுது, பலவீனமாக இருக்கலனாக்கா இதெல்லாம் வந்து ரெட் ஃப்ளாக். இதெல்லாம் அலாம் சிம்டம்ஸ். இவங்க வந்து மியூக்கஸ் அது ஒரு பார்ட் அண்ட் பார்சலாக இருந்தால் அப்போ அந்த அலாம் சிம்டத்துக்கு அது வந்து ஒரு ஒத்து ஐசோலேட்டடாக அது வந்து அதர்வைஸ் நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறவங்களுக்கு மோஷன் கொடுப்போம்னா அது மோஸ்ட்லி அது ஐபிஎஸ் தான். சின்ன சின்ன சதக்கட்டிகளோ மற்ற இது இருந்தால் கூட அந்த மியூக்கஸ் அதிகமாக செக்ரேட் ஆகி வரலாம். அந்த விரல் போடுறாங்க இல்லையா, அவங்க வந்து சில சமயத்தில் அந்த நான் சொன்னேன்ல ரொம்ப முக்குவாங்கன்னு, அப்படி முக்கும்போது அந்த உட்புற சுவர்களே ஒன்னோட ஒன்று வந்து அது கடிச்சு மென்று ரத்த ஓட்டத்தை குறைச்சிக்கிட்டு ரெக்டல் அல்சர், ரெக்டம்ங்கிறது மலக்குடலுக்கான ஆங்கில பேர், அது அங்கே அதனால மியூக்கஸ் வரலாம். இன்ஃப்ளமேஷன், அந்த இன்ஃப்ளமேஷன் நடந்தாலும் வந்து நீங்கள் சொல்கிற அந்த மியூக்கஸ் வரும். ஸோ மியூக்கஸ் வந்ததுன்னா நார்மலாக அப்நார்மலான்றது அதை சுற்றி இருக்கிற மற்ற பிரச்சனை, பேஷண்டோட வயசு என்ன, எவ்வளோ நாளாக இருக்குது, அவங்களுக்கு மலம் போகிறதுல வேறு பிரச்சனைகள் இருக்கா, ரத்த சோகை இருக்கா, எடை குறைஞ்சிருக்கான்றதை வச்சுக்கிட்டு அது வந்து சாதாரண ஒரு நியூசன்ஸா இல்லை வேறு ஒரு வியாதியினுடைய அறிகுறியான்ட்டு டிஸ்டிங்விஷ் பண்ணி அப்புறம் மேனேஜ் பண்ணும்.